மாலைமலர் சேனலுக்கு உங்க அர்த்தத்தி பண்ற வணக்கம். நீங்க இன்னைக்கு பாக்குறது வெற்றி படத்துடைய ஆடியோ லான்ச். இது என்னுடைய 4வது படம். படத்து பேரு கேட்கும் போது எவ்வளவு இனிப்பா இருக்கும், நம்ம படம் பார்க்கும் போது கூட அவ்வளவே இனிப்பா இருக்கும் இந்த படம் உடைய ஸ்டோரி லைன். இந்த படத்துடைய டைரக்டர் வந்து பார்த்திபன் சார். ஏற்கனவே மகாராஜன் டைரக்டர் கிட்ட ஒர்க் பண்ணவங்க தான். as he is new to the industry, ஒரு நியூவாவே தெரிய மாட்டாங்க. அவ்வளோ அளவுக்கு அவுட்புட் இருக்கு படத்துடைய ரீரெக்கார்டிங் ஆகட்டும், ஸ்டோரி பேஸ் லைன் ஆகட்டும், எல்லாமே. என் பேர் ரதேஷ் மனோ. வெற்றி படத்து மூலியமாக கதாநாயகன் அறிமுகமாறேன். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, இது ஒரு அவுட் அண்ட் அவுட் கமர்ஷியல் சப்ஜெக்ட். ஆக்ஷன், காமெடி, சென்டிமெண்ட் எல்லாத்துக்குமே முக்கியத்துவம் கொடுத்த ஒரு சப்ஜெக்ட். ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதில் அருந்ததி ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. வெளுத்துக்கட்டு, போடி நாயக்கன் ஆர்கனைசேஷன், சுண்டாட்டம்லாம் பண்ணவங்க, அவங்களும் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது சீதா மேடம் எனக்கு மதர் கேரக்டர். அவங்கள பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு வயசும் இல்லை, அனுபவமும் இல்லை. அந்த மாதிரி ஒரு லெஜெண்ட். ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சத்யன் சார் பண்ணியிருக்காரு. படத்தோட ஸ்டோரி லைன் என்னென்னா, ஒரு பக்கா 420, ஒரு ஃபோர்ஜரி, பிட் பாக்கெட் அடிக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக. செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு ஐடி எம்ப்ளாயியாக இருப்பேன். எப்படி அதுலேருந்து இதுக்கு மாறினேன், இதுக்கு நடுவில் இருக்கிற நிறைய ட்விஸ்ட், இதெல்லாம் ரொம்ப நல்ல அவுட்புட் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ரேணிகுண்டா சஞ்சனா பேசுறேங்க. இந்த படத்து பேரு வெற்றி. இந்த படத்தோட நான் சோலோ சாங் பண்ணிருக்கேன். சாங் ரொம்ப நல்லா வந்திருக்கு. சாங்ஸ் கொரியோகிராஃப் பை கூல் மாஸ்டர். அண்ட் இந்த படத்தோட டிரெக்டர், ப்ரொடியூசர், கோஸ்டார்ஸ், ஒர்க்கிங் வித் தெம் ஐ ஹேட் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாம் தியேட்டர் போய் இந்த படம் பாருங்க. சாங்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. மாலைமலர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் பாம்பே பாஸ்கரன், டான்ஸ் மாஸ்டர். இந்த வெற்றி கூட்டணியில் நானும் ஒரு சாங் பண்ணியிருக்கிறேன். இந்த சாங் அந்த கூட்டணியில் இணைஞ்சதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வாய்ப்பை கொடுத்த மிஸ்டர் மேனேஜர் அன்பு சாருக்கு முதல் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். டைரக்டர், கேமராமேன், ப்ரொடியூசர் எல்லாருக்குமே ரொம்ப நான் நன்றி கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த பாட்டு பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தில் ஓப்பனிங் சாங் நான் தான் பண்ணியிருக்கிறேன். வேலூரில் ரத்னகிரி ஒரு முருகன் கோயிலில் திருவிழா சாங். பப்ளிக் கிரௌட் அதிகமாக இருந்துச்சு. அந்த கிரௌடுக்குள்ளே பண்ணிக்கிறோம். 3 நாள் சாங் நல்லா முடிச்சிருக்கோம். நல்லபடியாக வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய நேம் சதீஷ்குமாருங்க. இந்த வெற்றி படத்தோட ப்ரொடியூசர். வாழ்க்கையில் எல்லாருக்கும் லைஃப்ல பார்த்தனாக்கா அம்மா வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றது வந்து இந்த படத்தில் முடிவில் தெரிஞ்சுப்பாங்க அவங்க வந்து. தென் இந்த படப்பிடிப்பெல்லாம் பார்த்தோன்னா வேலூரில் எடுத்திருக்கோம், சென்னையில் எடுத்திருக்கோம், தென் மூணாரில் எடுத்திருக்கோம். ஸோ ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா. மனோ சார் எங்களோட எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி மாதிரி. அவரோட பையன் ரதேஷ் இன்ட்ரடியூஸ் ஆகிற படம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் சார்பா, ஸ்னேகா சார்பா, ரதேஷும் இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும் இந்த விழாவிலே என் பிரியத்திற்குரிய சகோதரர் பாடகர் மனோ அவர்களுடைய புதல்வர் ரிதேஷ். நீங்க வா. அவரு சின்ன பையனா இருக்கும்போது எனக்கு தெரியும். அப்போ பால் விளையாடுறேன்னு சொல்லிட்டு மனோ வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் வச்சிருந்தாரு. அதுல என்னுடைய படங்களுடைய விவாதங்கள் நடக்கும். பால் எடுத்துட்டு விளையாடி வாடான்னா கல் எடுத்துட்டு வருவான். அது சின்ன வயசுலயே ஒரு வீர விளையாட்டுல பெரிய பேர் வாங்கினவன். இவ்வளவு அழகா இவன் வளர்ந்திருப்பான்னு எனக்கு இப்ப வந்து பார்த்த கட்சியில தான் தெரியும். ரிதேஷுக்கு முதல் முறையாக எனது ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிக்க ஆசைப்படுறேன். அப்புறம் என்னுடைய லவர், என்னுடைய காதலன் யாருன்னா மனோ. சும்மா பாடிட்டு இருந்தவன நடிகனாக்கி விட்டதே நான் தான். சிங்காரவேலன் படத்துல அந்த படம் ரொம்ப லேட்டானது காரணமே இவர் தான். அடிக்கடி பாட்டு பாட போயிடுவான். நம்ம ஷார்ட் வச்சு தேடிட்டு இருந்தா, ஆனா நான் இங்க ரெக்கார்டிங் தியேட்டர்ல இருக்கேன், அண்ணன் கூப்பிட்டாரு அப்படிம்பாரு. உடனே இளையராஜா சார் போன், ஏன் சார் என் படத்தை டிலே பண்றீங்க அப்படிம்பாரு. யோ, இங்க பாட்டெல்லாம் பாடாம நிறைய ஷூட்டிங் அங்க நிக்குது, என் மனோதான் வேணுன்றாங்க அப்படின்னு. அப்படி பிஸியான நேரத்துல அவருடைய வருமானத்தை கெடுத்த இயக்குனர் நான். ஆனா வந்து நடிக்க ஆரம்பிச்சோன்னு பண்ண லூட்டி தாங்க முடியல. நிறைய நான் வந்து லூட்டிகளை எல்லாம் நான் வெளியே சொல்ல முடியாது. பட் படத்துல ஏண்டா நடிக்க வச்சேன். இப்ப எந்த டிவியை திருப்பினாலும் இவன் பூஞ்சி தான் தெரியுது. டார்ச்சர் தாங்க முடியல. நான் வந்த உடனே கேட்டேன், நீ எவ்வளவு நாளைக்கு தான் பாடுவேன்னு. நீ சாகர வரையிலும் நான் பாடுவேன் அப்படின்னா. நான் வாழ்ற வரையிலும் அதை கேட்பேன் அப்படின்னு.
ஆக மொத்தம் இது ஒரு குடும்ப விழா. என்னோட மியூசிக் வந்து ஒரு பெரிய சப்போர்ட் அமையணும்னு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. பிளஸ் பார்த்திபன் இன்னைக்கு ஐ நோ ஈவன் எஸ்டர்டே சொன்னாரு, ஒரு நாள் கம்போஸ் பண்ணும்போது கண் கலங்கி என்னை கட்டி பிடிக்கும் போது நான் ஆக்சுவலி வேர்ட்ஸ் என்ன பேசுறதுன்னு புரியல, அந்த அளவுக்கு அவர் இம்ப்ரெஸ் ஆனார் என்னோட மியூசிக் வச்சு. ஸோ அண்ட் தி லெஜண்ட் மனோ சார், அவர் வந்து எனக்கு பாடி கொடுக்கறது வந்து ஒரு பெரிய ட்ரீம் எனக்கு, அவர் கூட ஒர்க் பண்ணணும்னு. அவரோட பையனுக்கு நான் மியூசிக் பண்றது கடவுளுக்கு நான் நன்றி சொல்றேன், எங்க அம்மாவுக்கு எல்லாருக்குமே. அண்ட் மெயினா வந்து எந்த ப்ராஜெக்ட் பண்ணணும்னாலும் ஒரு மெயின் சப்போர்ட், மாரல் சப்போர்ட் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம், அது வெற்றிகரமா நம்ம பண்ண முடியாது. ஸோ அந்த விஷயத்துல மாரல் சப்போர்ட் இந்த ப்ராஜெக்ட்ல நாங்க இன்னைக்கு நன்றி சொல்ல வேண்டியது மிஸ்டர் சதீஷ்குமார் அவர்கள். நாங்க கேட்கறதுக்கு முன்னாடியே பின்னாடி ஒரு பேக் போனா என்ன செய்யணும், முதல் வார்த்தை என்ன செய்யணும். ஏன்னா நான் கிட்டத்தட்ட 5 years 6 years என்னோட மியூசிக் லைஃப்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசரை லைஃப்ல மறக்க முடியாது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பேசிக்கலா நான் ஒரு டான்சர், நிறைய ரியாலிட்டி ஷோஸ்லாம் பண்ணியிருக்கேன். ஆக்டிங் வந்தாவும் இது எனக்கு ரொம்ப புதுசு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து கேமரா முன்னாடி நின்று ஆக்ட் பண்ண சொல்ல ஒரு பதப்பரப்பு இருக்குல்ல, இப்ப பேசுற மாதிரி அது மாதிரி தான் பயங்கரம் பயந்தேன். பட் டைரக்டர்ஸ் எனக்கு ரொம்ப நல்லா கற்றுக் கொடுத்தாரு. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே எனக்கு வந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணி இப்படிதான் நடிக்கணும் அப்படிதான் நடிக்கணும் அப்படின்னு வந்து எனக்கு நல்ல டிப்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தாங்க. அதை நான் கேட்டு நான் ரொம்ப நல்லா அதை எடுத்துக்கிட்டேன். நான் மிக பிரமாதமான ஒரு ஸ்கிரிப்டுங்க இது. தமிழ் இண்டஸ்ட்ரியே பேசுவாங்க அப்படி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கேன். டைரக்டர் சொல்லுவாரு நல்ல ஸ்கிரிப்டா பண்ணணும். அவர் வந்து ஒரு படம் பண்ணா பெரிய படமா பண்ணுவார். அது மாதிரி சொல்லுவாரு நல்ல ஸ்கிரிப்டா பண்ணணும் வெளியே வரும்போது அப்படின்னு. அந்த மாதிரி என்னுடைய விசிட்டிங் கார்டு அப்படின்றதுக்காக ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கேன். அது வந்து எல்லாருக்கும் போய் ரீச் ஆகும். லவ், சென்டிமெண்ட், ஆக்ஷன் எல்லாமே வச்சிருக்கோம். எல்லாமே ரசிப்பாங்க. அப்படி ஒரு சிறப்பான ஒரு படமா இருக்கும். நான் வந்து நாகூர் பாபா இருக்கச்சு இளையராஜா சார் கூப்பிட்டு மனோன்னு பேர் வச்சு ஒரு 23,000 பாட்டு பாடுறதுக்கு இன்னைக்கு நிக்கிறதுக்கு காரணமா இருந்தார். ஒரு 1.5 year ஒரு ப்ரோக்ராம்ல தேர்ந்தெடுத்த கார்த்திக் ஒரு 1.5 year என் பின்னாடி படிச்சுக்கிட்டு இந்த காலேஜ் முடிஞ்ச உடனே வந்துருவாரு. ரெக்கார்டிங் எப்படி பாடுறாரு மனோ. இன்னைக்கு வந்து சவுத் இந்தியாவில் ஒரு நல்ல சிங்கரா இருக்காரு. அதே போல நாளைக்கு வந்து இவங்கள யார், என் பையன் மட்டும் இல்ல, மற்ற கலைஞர்கள் அத்தனை பேரும், டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேரும், யாருக்கு என்ன எழுதிருக்கின்றது இறைவனுக்கு தெரியும். பட் முயற்சி இருந்துகிட்டே இருக்கணும். நல்ல ஒர்க் பண்ணுங்க. நல்லா ஒர்க் பண்ணிருப்பீங்க டெஃபினட்டா. அது வந்து டெஃபினட்டா இறைவனுடைய அருள் இந்த படத்துக்கு கிடைக்கணும்.